படத்தின் டைட்டில் அறிவிப்பிற்கே லாபத்தை கொடுத்த அஜித்தின் AK-63. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக அஜித்குமார் தற்போது திரைப்படங்களில் அதிக கவனம் செலுத்துவதில் என்றும் பைக் டூர் செல்வதையும் வாடிக்கையாக வைத்து இருக்கின்றார் என்றும் பரவலாக பேச்சு அடிபடுகிறது. விடாமுயற்சி பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதற்கு அவரும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் எடுத்த படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது அஜித் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த நிலையில் படத்தின் முக்கியமான உரிமைகளை அதிக தொகைக்கு விற்கப்பட்டு உள்ளதாம். ஒரு படத்தின் வெற்றிக்கு அதன் தலைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம். சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம் தலைப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. குட் பேட் அக்லி என்ற தலைப்பு ஈர்க்கக்கூடியதாக உள்ளது மட்டுமல்லாமல் படத்தின் கதைக்களம் குறித்த ஊக்கங்களையும் தூண்டுகிறது. இத்திரைப்படத்தை தயாரிப்பது தெலுங்கின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆகும். இதற்கு முன் இவர்கள் பல வெற்றி படங்களை தெலுங்கு திரையுலகிற்கு வழங்கியுள்ளனர். இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்றும் தகவல் கிடைத்துள்ளன. திரையுலகில் ஏற்கனவே பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இப்படத்தின் நடிகர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தின் அசத்தலான அறிவிப்புகள் இத்துடன் நின்றுவிடவில்லை. இப்படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் வீடியோவும் தொலைக்காட்சி உரிமையை சன் டிவியும் பெற்றுள்ளன. இரு முன்னணி நிறுவனங்களுக்கும் பெரும் தொகைக்கு இந்த ஒப்பந்தத்தை முடித்து உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி படத்தின் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரித்து உள்ளது. திறமையான தயாரிப்பு நிறுவனம், அசத்தலான OTT மற்றும் டிவி ஒப்பந்தங்கள் இவை அனைத்துக்கும் திரைப்பட ஆர்வலர்கள் மத்தியில் குட் பேட் அக்லி குறித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படம் குறித்து ஆவலாக காத்து இருப்பவர்கள் இதன் அடுத்தடுத்த அறிவிப்புகளை ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளனர்.